ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஏங்க, நேற்று போட்ட வீடியோ யாருக்கும் பிடிக்கலையா? வியூஸே போகல. இப்போ நான் நைட் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே ஒரு 1000 வியூஸ் கூட வரல. ஏன்னே தெரியல. சப்போஸ் இந்த கதை பிடிக்கல, இந்த சீரீஸ் ரொம்ப போர் அடிக்குது அப்படி எதனா சொன்னீங்கன்னா இந்த சீரீஸை முடிச்சுட்டு டக்குன்னு வேறு நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னன்னு சொன்னால் தானே எனக்கும் தெரியும். ஏன் வியூஸ் டவுன் ஆகுதுன்னே தெரியல. எதனா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, கலை கேரக்டர் அந்த கார்ட்டூனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு. சாரிப்பா, இப்போ என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் பே பண்ணியிருக்க அந்த இதுக்கு சில கேரக்டர்ஸ் தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை வச்சு தான் நான் இப்போ ஸ்டோரி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரிஸ்லேருந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் கலை தானேக்கா? உன் பேர் என்னம்மா? என் பேர் மதுவுக்கா. அப்புறம் உனக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. என்னம்மா, லவ் மேரேஜா? ஆமாக்கா, லவ் மேரேஜ் தான். கொடுத்து வச்சவ, உனக்குலாம் லவ் மேரேஜ் அமைஞ்சிருச்சு. என்ன மாதிரி ஆளுக்கு தான் அமைய மாட்டேது. என்ன பண்ணுறது? அப்போது நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். மாப்பிள்ளை வீட்டில் ப்ராப்ளமா இல்லை உங்கள் வீட்டில் ப்ராப்ளமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம டீம் இருக்குது. நம்ம பசங்கிட்ட சொன்னால் தட்டி தூக்கிடுவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. மாப்பிள்ளை ஓகே சொன்னால் தானே பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் ப்ராப்ளம் வரதுக்கு. மாப்பிள்ளை தான் ஓகேவே சொல்லலையே. அப்போ ஒன் சைட் லவ்வா? ஒன் சைட் லவ்வான்னு அப்படி இழுக்கிறேன். ஒன் சைட் லவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஐயோ அக்கா, நான் சும்மா தான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு எதுனா பண்ணுன்னா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் நான் ஒன்றும் கோச்சிக்கல. சில உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ வலி வேதனை கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு தூசி மாதிரி நம்ம தட்டி விட்டு போயிடலான்னு தோணும். ஆனால் அந்த உறவுக்கு உரிமையானவங்களுக்கே அது புரியலன்னும் போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது வீண் தானம்மா. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேயே உங்கள் மனசு எவ்வளோ வலி வேதனையோடு இருக்குன்றது எனக்கு புரியுது. ஆனால் இப்போ நீங்கள் இதுலேருந்து விலகிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் நினச்சாலும் இது உள்ள வர முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து முடிவிடுங்க. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு நான் அறிவை லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு தான் பேசுதா இல்லை தெரியாமல் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுதா? அச்சோ அக்கா, நான் பொதுவாக சொன்னேன். பட் உங்கள் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தானே தெரியும். அதுக்கேற்ற கரெக்டான முடிவை உங்களால் தான் எடுக்க முடியும். எந்த முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு எடுங்கன்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிம்மா, நீ ஒரு விஷயம் சொன்ன பார்த்தியா? நான் பொதுவாக சொன்னேன், இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துமான்றது எனக்கு தெரியாதுன்னு. அதே தான் எல்லாருக்கும். நிறைய பேர் நம்ம பிரச்சனையில் நிறைய கருத்து சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு இதை எடுத்துக்கிட்டால் நல்லதாக கெட்டதான்னு யோசித்து நம்ம தான் அந்த முடிவை எடுக்கணும். கருத்து சொல்கிறவங்க எல்லாரையும் தப்புன்னு சொல்லிட முடியாது. எல்லோரும் சொல்கிற கருத்தும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சூழ்நிலைக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. அது அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் முடிவெடுக்கணும். ஐயோ, ரொம்ப முக்கியமாக பேசுகிறேனோ? சரி வாங்க, எங்கள் சின்ன வயசு ஃபோட்டோலாம் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அக்கா, இதுதான் எங்கள் மாமாவோட ரூம். இதில் தான் எங்கள் சின்ன வயசு ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம். இருங்க, நான் தேடி எடுத்துகிட்டு வரேன். மாமாண்ணா அதான் கீழே ஒருத்தரை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, வேஷ்டி சட்டை போட்டுட்டு, அவர் தான் எங்கள் மாமா அறிவு. ஓ சரிம்மா, சரி, நீ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா. எட்ட மாட்டுதே, இன்னும் கொஞ்சம் எகணுமோ? எட்டுதாம்மா, நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணவா? ஆமாக்கா, கொஞ்சம் லைட்டாக ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வரீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை நான் வீடு ஃபுல்லாக தேடினேன். உங்களுக்கு கீழே கூப்பிட்றாங்க பாருங்க. என்னையா, வினோத் கூப்பிட்டானா? சரி, இதோ நான் போய் பார்க்குறேன். வரீங்களாக்கா? அட நம்ம ஆளு. ஓ, நான் வரேன். என்னத்தை தேடுறா இவன் மேலே? அடி பாவி, நானும் என் மாமியார் ஓகே சொல்கிற வரைக்கும் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு பார்த்தா இவ விட மாட்டா போலையே. எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு கை பிடிங்க. இதோ பிடிக்கிறேன். பாத்தியா, நீ ஒரு கையை பிடிக்க சொன்ன, நான் 2 கையை வச்சு பிடிச்சிட்டேன். ஐயோ கவின், நான் மேலே இருக்க ஆல்பம் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டேன், ஒரு கை பிடிங்க அப்படின்னு சொன்னேன். இல்லையே, நான் வரும்போது நீ வெறும் ஒரு கை பிடிங்கன்னு தானே சொன்னேன். சரி, பொண்டாட்டியே ஆசைப்படுறா, எதுக்கு ஒரு கை மட்டும் பிடிக்கணும்னு 2 கை வச்சு பிடிச்சேன். இல்லை தப்பு. ஐயோ, நான் கூட யாரும் நினச்சி பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட். ஓ, பயந்துட்டியா? அப்போ பயத்தை தெளிய வச்சிட வேண்டியதுதான். எப்படி தெளிய வைக்க போறீங்க என் பயத்தை? இப்படிதான். என்ன சார் இது? உங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் பயத்தை தெளிய வைப்பீங்களோ?
இதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியும் பயத்தை தெளிய வைக்கலாம். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். வெயிட் பண்ண, அவசரப்படாத. ஓ, நான் தான் அவசரப்படுறேன். இல்லையா பின்ன? ஓ, அப்படியா? சரி சரி. போய் பொண்டாட்டி என்ன பண்ற? நான் என்ன பண்ணுறேன் கவின்? நான் ஒன்றும் பண்ணல. இதுவும் நல்லா தான் இருக்கு. அக்கா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க பார்த்தியா? பார்த்துட்டு தானே இருக்கேன். அவர் ஏதோ நம்ம கிட்ட பேசணும்னு வந்திருக்காருக்கா. சேர் எடுத்து போடு, உட்காந்து பேசுவோம். சரிக்கா, உட்காந்து பேசுவோம். நான் கூட நீங்கள் வந்தவொடனே ஏதோ திட்டி கிளம்பி சொல்கிறீங்கன்னு பார்த்தா உட்கார வச்சுலாம் பேசுகிறீங்களே. நீங்கள் வந்திருக்க தோரணையிலே தெரியுது சமாதானமாக பேசி இந்த பிரச்சனையை முடிக்க தான் வந்திருக்கேன்னு. அப்புறம் எதுக்குப்பா நான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும்? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். சமாதானமாக பேச தான் வந்திருக்கேன். எத்தனை நாள் தான் நானும் உங்கள் கூட சண்டை போட்டு சுற்றுறது. அந்த இடத்த உங்கள்கிட்டே கொடுத்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். அதான் இது சந்தோஷமான விஷயம்ல. ஆனால் திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லைங்க. 4 இடத்துல போய் எங்கள் அக்காக்காக மாப்பிள்ளை கேட்டேன். எல்லா இடத்துலையும் சண்டைக்காரன் வீட்டில் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் புரியுது இத்தனை நாளாக நான் என்ன சம்பாரித்து வச்சேன்னு. அதனால தான் இனிமேல் சண்டையெல்லாம் வேணான்னு விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். தலைக்கு கல்யாணமா? அம்மா அப்பா இருந்திருந்தா இது எதோ பண்ணணும் இது எதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. யாரும் சொல்கிறதுக்கு இல்லைல்ல. அதான் என் இஷ்டத்துக்கு இருந்துட்டேன். இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் மாற்றிக்கலன்னா தப்பு இல்லை. ஒரு மனுஷன் இருந்தால் சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது நார்மல் தானே. ஆனால் இவ்வளோ சின்ன வயசுலேயே தலையில் இவ்வளோ பொறுப்புகளை வச்சுட்டு உங்கள் அக்காவையும் இவ்வளோ தூரம் வளர்த்து கூப்பிட்டு வந்திருக்கேன்னா இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. நிஜமாக உங்கள் அம்மா அப்பா உன்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பெருமைப்படுவாங்க. நிஜமாக சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன். நீ எவ்வளோ பொறுப்பாக இருப்பேன்னு நானும் சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். அதனால தான் இந்த இடத்துனால பிரச்சனை வரும்போது கூட நான் உன்னை அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணல. கண்டிப்பாக நீ ஏன் ஒரு நாள் புரிஞ்சுட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வெயிட் பண்ணேன். உங்ககிட்டேருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக ஒரு சண்டை போடுவீங்க, என்னை தான் திட்டுவீங்க, அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். அட, உன் வயசில் இந்த வீட்டில் 3 பசங்க இருக்காங்கப்பா. அவங்கள மாதிரி தானே நீயும் எனக்கு. அவங்களாம் ஸ்கூலுக்கு போய் படித்த காலத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்றதை நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அப்போலாம் தோணும் இவ்வளோ கஷ்டப்படுறானே, கண்டிப்பாக இவனை படிக்க வச்சா இவன் பெரிய ஆளாக வருவானு. ஆனால் என்ன பண்ணுறது, அப்போதைக்கு எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இப்போ வந்தது தானே. இத்தனை நாள் நீங்கள் கோவமாக பேசுகிறீங்க, கோவப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்னை பற்றி இப்படி நினச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அட, கண்ணை தொடைப்பா. நீ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? கண்ணை தொட. கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா உன்னை பார்த்து பெருமை தான் படுவாங்க. அந்தளவுக்கு தான் நீ இருக்க. அறிவு. சொல்லுக்கா. உள்ளே போய் அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன். சரிக்கா, அது எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் கலை இங்கே தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். 2 பேரும் இங்கேருந்து நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? அதெல்லாம் கிடையாது, சாப்பிட்டு தான் போகணும். சரி. போய் எவன் மூஞ்சி அமைச்சோம். சி, கலை, அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிட்டே போயிடும். என் மூஞ்சி பார்க்கக்கூடாதுன்னா திரும்பிக்கிட்டே போறல. போ. ஏய் கலை, கீழே பாரு. கையை விடுறா ஃபஸ்ட்டு. ஏய் கலை, கையை விட்டு விழுந்துருவடி. கையை பிடிச்சி இழுக்காத, இரு. நீ எல்லாம் என்னை காப்பாற்றுறதுக்கு கீழே விழுந்து நான் செத்தாலும் பரவாயில்ல, விடு. கலை, கலை, கையை பிடிச்சி இழுக்காத, கீழே விழுந்துருவேன். இல்லை, விடுன்னு சொன்னேன். என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு நீ யாருடா? நீலாம் என்னை பற்றி கவலை பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. விட்டு போய் உன் வேலையை பாரு. கலை, கையை விடுன்னு சொன்னேன். கலை, கையை பிடிச்சி இழுந்துடுறேன். உன் கையெல்லாம் பிடிச்சி எழுந்துக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது. தயவு செஞ்சு போறியா? என் கையை பிடிக்க உனக்கு அவ்வளோ அருவருப்பா இருக்கா கலை? ஐயோ, தயவு செஞ்சு இங்கேருந்து போ. உன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ ஃபஸ்ட்டு எழுந்துருடி, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். என் கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு நீ யாரு? கலை, வாயை மூடுன்ட்டேன். உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குடா. என் முன்னாடி எதுக்கு வந்து நிற்கிறேன்? நான் விழுந்தா என்ன, செத்தா உனக்கு என்னடா? விட்டு பாட்டு போக வேண்டியதானே, எதுக்கு வந்து தூக்கி விடுறேன்? கலை, வார்த்தையை ரொம்ப விடுறேன், அப்புறம் அள்ள முடியாது. நீ பேசினதோட நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டேனா? போய் என் வேலையை பாரு. என் முன்னாடி தயவு செஞ்சு வந்துடாத. அட, என்ன ஒரே சத்தமாக இருக்கீங்க? கவிதா, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு. ஹாய். ஹாய்மா. சரி மாமா, உங்கள் மூஞ்சி ஏன் டல்லாக இருக்கு? அதில் ஒன்றும் இல்லைம்மா கவிதா,
நான் ஒரு ஃபைல் எடுக்க வந்தேன், அதை எடுத்துகிட்டு போகிறேன். நீ அவங்ககிட்ட பேசிட்டு இரு. சரி மாமா, நான் பார்த்துக்கிறேன். கலை, நான் உன்னை தொட்டா உனக்கு அருவறுப்பாக இருக்கா? இப்போ தெரியுது நான் சொன்ன வார்த்தையால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. ஆனால் இதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. கலை, ஆனால் உன்னை தவிர வேறு எந்த பொண்ணும் என் லைஃப்பில் கிடையாது. ஐ லவ் யூ கலை. சிஸ்டர் வாங்க, உள்ளே போய் உட்காந்து பேசுவோம். எங்கள் அண்ணன் கூப்பிட்டானாம்மா, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். வந்தோடனே நம்ம பேசுவோம். எனக்கு ஒரு கால் மட்டும் பேச வேண்டியது இருக்குது. அதை பேசி முடிச்சிட்டேன்னா நான் ஃப்ரீ தான். நீங்கள் வரலன்னா நானே கீழே வரேன். சரிடா. ஏய் கவிதா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க தனியாக நின்றுட்டு? நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டு வந்திருக்காங்களாமே, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ தான் கீழே போனாங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டா? யாரு? எனக்கு தெரியாம. இப்போ தான் போனாங்க. அறிவு மாமா கூட இப்போ தான் நின்று பேசிட்டு இருந்தாரு. அறிவு மாமா வெளியே சந்தைக்கு போகணும்ல சொல்லிட்டு இருந்துச்சு, போகலையா? தெரியலையே, வீட்டில் தான் இருக்காராண்ணா, போகலன்னு நினைக்கிறேன். சரி சரி. என்ன ஏதோ கண்ணை உறுத்திட்டே இருக்கு? இதுதான் என் கண்ணை உறுத்துதோ? ரவி, எனக்கும் கடையில் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. சந்தைக்கு போகும்போது என்னை கூட்டு போறியா? ஏய் உன்னதாண்டா. என்ன கேட்க கேட்க ஒன்றும் பேசாமல் இருக்கான்? ஏய் பிரவீன், என்னடி? எனக்கு கடைக்கெல்லாம் போகணும்டா. சந்தைக்கு போகும்போது என்னை கூட்டு போ. போகும்போது கூட்டு போகிறேன். என்ன கீழே பார்த்தே பேசிட்டு இருக்கான்? ஐயோ, என் கண்ணு அங்கேருந்து நகர மாட்டுது. நான் என்ன பண்ணுறது? ஸ்டக் ஆயிடுச்சுடி. இல்லை பார்க்காதடா, பார்க்காத. பார்த்த விழுந்துடுவேன். என்னடா ஆச்சு உனக்கு? அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் கேட்பான். முன்னாடி வந்து இப்படி நின்னா ஆஃப் ஆகாம என்ன பண்ணுவாங்க? என்னடா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன். கவிதம்மா, நீ போய் வேற ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோயே. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? இந்த கலர் எனக்கு நல்லா இல்லையா? எல்லாமே நல்லா இருக்கு, அதான் பிரச்சனையே. வெளியே கிளம்பி வரதுக்கு முன்னாடி கண்ணாடி பின்னாடி நின்று எல்லாம் கரெக்டாக இருக்காருன்னா பார்க்க மாட்டியா? என்னடா சொல்ற? ஒன்றும் புரியல. புரியுற மாதிரி வேற சொல்லணுமா? என்னடா பண்ற? பிரவீன், என்ன பண்ற? நானும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் என் முன்னாடி இப்படி வந்துடுன்னா என்னால் எப்படி கண்ட்ரோலாக இருக்க முடியும்? பிரவீன், நீ பேசுறது எதுவும் சரியில்லை. விடு நான் போகணும். விடணுமா? ஆமாம் விடு. விடுறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று கொடுத்துக்குவா. என்னது? அதுவா? ஏய் நீ பேசுறதே சரியில்லை. தள்ளிப்போ முதல்ல. ஏன் நான் தள்ளிப்பணும்? ஏய் பிரவீன், ஒழுங்கா கம்முனிரு. கம்மன் நலமா இருக்கேன். நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. இங்கே பாரு, நீ பண்ணுறது பேசுறது ஒன்றும் சரியில்லை. போ, எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். ஓ, இப்படி பிடிச்சி வச்சுருந்தா நான் எப்படா போவேன்? விடுறா. விட முடியாதே. ஏய் நீ இப்படிலாம் பேச மாட்டியா? என்னடா ஆச்சு உனக்கு? விடுறா என்ன? நானும் நல்லவனாக தான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, உன் இடுப்பு தான் எனக்கு கெட்டவனா மாற்றிடுச்சு. நான் ஒன்றும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் உன் இடுப்பு தான். பிரவீன், அர்ச்சனா நான் வந்துட்டேன். விடுறா பைத்தியம். போய் யாரும் வரலன்னா உனக்கு ஓகே தான். மூஞ்சி முதல்ல கையிடுறா பைத்தியம். ஏய் கவிதா, எங்கே ஓடுற? போட லூசு. அர்ச்சனா நல்லா பார்த்துட்டாரு. எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்கு. ஏய் பார்த்து போடி. நான் பார்த்துக்குவேன், நீ போ. லூசு. ஏய் திரும்படா. நீ அப்படி ஷாக் ஆகி நிற்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கல. என்னடா உனக்கும் லவ் செட் ஆயிடுச்சு போலையா? அட நீ வேற, இப்போதான் நான் பிள்ளையார் சொல்லியே போட்டேன், அதுக்குள்ளே தான் கரடி மாதிரி நீ வந்து கெடுத்துட்டியே. அப்புறம் என்ன? எனக்கு என்னடா தெரியும் நடுவாலே நீங்கள் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுவீங்கன்னு. என்னடா ரொமான்ஸ் பண்ணிட்டேன்? ஒன்றும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியலையே. அதுவே ஒன்றும் தெரியலையே உனக்கு. நீ எல்லாம் என்னத்தை தான் பண்ண புரியோ போ. ஏய் கம்முன்னு இருடா. ஒன்றும் எங்கள் சித்தப்பாக்கே கல்யாணம் ஆகலை. அவருக்கு கல்யாணம் ஆனால் தான் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நடக்கும், பார்த்துக்கலாம். அந்த மனுஷனுக்கு எப்படா கல்யாணத்தை பண்ண போகிறீங்க? சீக்கிரம் பண்ணுங்கடா. நிறைய பேர் அதுக்கு தான் வெயிட்டிங். என்னது, அவர் கல்யாணத்துக்கு வெயிட்டிங்கா? யார்டா? வேற யாரு? நான் தான். நீயா? ஏன்? ஆமாம், அவர் கல்யாணம் பண்ணாதான் சுபா கல்யாணம் பண்ணி பண்ணுறா. அவருக்கு கல்யாணம் ஆனால் தானே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஓ, உனக்கு உன் பிரச்சனை. சரி சீக்கிரம் பண்ணிடலாம்.
பண்ணுங்க பண்ணுங்க, நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் பார்த்து எதுனா பண்ணி விடுங்க. பண்ணிடலான்டா, ஃபீல் பண்ணாத. கீழே நேற்று போய் பார்த்தோன்னே அந்த வினோத் வந்திருக்கானா, வா போய் பேசிட்டு வருவோம். அட நம்ம போய் கூப்பிட்டு வந்துட்டானா, வரமாட்டான்னு நினச்சேன். வா போய் பேசிட்டு வருவோம்.